ஆன்மீக பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு ஆர்வங்கள் இருக்குங்க. நம்ம வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது. பொதுவா நான் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை என்ன அப்படின்னா, அட்சய லக்கண பத்ததி. லக்கணம் மாறும், அதாவது நகரக்கூடிய வயதினுடைய லக்கணத்தை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு பதிவு. இது ஏஎல்பி லக்கணம் அப்படின்னு சொல்றது உண்டு. 10 வருடம் ஒரு லக்கணம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய கேரக்டர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் பிறக்கும் போது என்ன குணத்தோட இருந்தாங்களோ அதுவே ஃபைனல் வரையும் இருக்குங்கிற கட்டாயம் கிடையாது. பட் பிறவி குணம்னு ஒண்ணு உண்டு. அந்த பிறவி குணம் அப்படிங்கிறது மாறாது. பட் ஆனா காலத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த குணத்தை அப்பதைக்கு அப்பதான் ஒண்ணு ஹைலைட் பண்ணியோ அல்லது ரொம்ப அமைதியாகவோ அந்த மறைச்சுக்க கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அப்படிதான் இந்த லக்கணங்கள் மாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கேரக்டர் ரோல் பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பிளேக்கு தகுந்த மாதிரி ஒன்னும் இல்லைங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க இப்போ வேலை பாக்குறீங்க, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்க மேலதிகாரி தவறே பண்ணாம உங்களை திட்டுறாரு. உங்க கோபத்தை அந்த இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்களா? வெளிப்படுத்த மாட்டீங்க. ஏன்னா அவர் மேலதிகாரி. இதுவே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களை ஏதாவது ஒரு சின்னதா முறைச்சு பார்த்தா கூட நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் முறைச்சு பாக்குறேன்னு கேட்பீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய ரோல் பாருங்க, மேனேஜருக்கு ஒரு மாதிரியும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவருக்கு ஒரு மாதிரியும் பிளே ஆகுது இல்லையா? அதேதான் லக்கண மாற்றமும் உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்றோம். நமக்கு என்னதான் நிகழ்வுகள் நம்மளுடைய சொந்த கருத்துக்கள் இருந்தாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, ஒரு பார்வையாளருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய கோபங்கள், நம்மளுடைய சந்தோஷங்கள் எல்லாமே மாறும். ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம கோவப்படுவோமா? இதே மனைவி கிட்ட கோவப்படுவோம். அப்ப அந்த மாதிரிதான் அவனுடைய கேரக்டர். நம்ம எல்லாருமே நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நடிப்பு அப்படிங்கிறது ரோலுக்கு தகுந்த மாதிரி, அப்பா கிட்ட ஒரு மாதிரி, அம்மா கிட்ட ஒரு மாதிரி, உடன் பிறந்தவர்கள்ட்ட ஒரு மாதிரி, மனைவி கிட்ட ஒரு மாதிரி, குழந்தைகள்கிட்ட ஒரு மாதிரி, சமுதாயத்துக்கிட்ட ஒரு மாதிரி அப்படின்னு நம்மளுடைய முகத்தை வெளிப்படுத்துவோம். அதுதான் இந்த லக்கணத்தை வச்சு நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றது. இப்ப நான் சொல்லக்கூடியது உங்களுடைய பிறப்பு லக்னமாக இருந்தாலும் இதை நீங்க பொருத்தி பாத்துக்கலாம். இல்ல உங்களுடைய அட்சய லக்னம் இன்னைக்கு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சும் நீங்க பிளே பண்ணி பாத்துக்கலாம். சரி, உங்களுடைய அட்சய லக்னத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, ஒன்னும் இல்லைங்க, கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுல புதோடி மூர்த்தி சார் அவங்க கண்டுபிடிச்ச அந்த ஆப் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே அதுல உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நீங்க உள்ளீடு செய்து நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் அங்க ஓபன் ஆயிடும். அதுல ஏஎல்பி அப்படிங்கிறதுக்கு நேரம் உங்க ஜாதக கட்டம் தெரியும் ஸ்கிரீன்ல. அதுக்கு கீழே ஏஎல்பின்னு போட்டு அதுக்கு நேரம் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதுதான் உங்களுடைய ஏஎல்பி லக்னமும் நட்சத்திரமும். சரி, நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்க அதை சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கான பலன்களையும் நம்ம பார்க்கலாம். மேஷம். இந்த மேஷ லக்னத்தினுடைய குணம் என்ன அப்படின்னா, பொதுவா அந்த மேஷ லக்னம் நடக்கும் போது என்னெல்லாம் இந்த 10 வருட காலகட்டங்கள் நமக்கு வேலை செய்யும் அப்படின்னா, நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்னா ஒரு அவசர கதியில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலன்னு. அதே தாங்க மேஷ லக்னத்தினுடைய நிகழ்வு. என்னன்னா, நம்ம வாழ்க்கையில அந்த செவ்வாய்னாவே ஒரு கோபம், ஒரு முரட்டுத்தனம், ஒரு அவசர புத்தி அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அந்த நிகழ்வுகள் இந்த 10 வருஷத்துல நம்மளை அறியாமல் கூட அதை நம்ம வெளிப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, நமக்கு இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளுக்கும் சாதக பாதகங்களுக்கும் அடுத்த நபர்கள் யாராவது காரணமா இருப்பாங்கல்லன்னா அது 10% அப்படின்னா நமக்கு நாமே நல்லது கெட்டதுகளை அனுபவிக்கிறதுக்கு நாமளே காரணமாக இருப்போம் அப்படிங்கிறது இந்த மேஷத்திற்கு பொருந்தும். ஜாதகரை தீராத கடனுக்கு அமைப்பு அதிபதியாக மாறிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ கடன் வாங்கினாலும் சரி, ஆரோக்கியத்துல பிரச்சனைனாலும் சரி, அடுத்தவங்கள்ட்ட வம்பு வழக்குனாலும் சரி, முதல்ல அதற்கு காரணம் யாரா இருப்பாங்க? இவங்களாதான் இருப்பாங்க. இவங்க செய்யக்கூடிய செயல்களும் இவங்க செயல்கூடிய பலன்களும் தான் இவங்களுக்கு சாதக பாதங்களை தரும். சரி, இவங்களுக்கு வருமானம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னா வருமானம் அவ்வளவு எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஆனா திருமணத்திற்கு பிறகு அப்படின்னா அவங்க வருமானம் ரொம்பவே நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கீங்க, நீங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா,
நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய நண்பர்கள் உங்களுக்கு சேர்க்கைகள் அதிகமா இருக்கும். நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறதுலதான் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, கடன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும்? நீங்க சின்ன சின்ன கடன் வாங்குறீங்கன்னா அது ஈஸியா கட்டக்கூடிய கடன் அப்படிங்கிறது உங்களுடைய இளைய சகோதரத்திற்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய தம்பிக்கோ உங்களுடைய தங்கைக்கு கல்யாணம், நீங்க கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க. தம்பிக்கு படிப்புக்கு வேணுமா, நீங்க கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்துல தம்பிக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துடும். சரி, எனக்கு தம்பி எல்லாம் யாரும் கிடையாது, தங்கச்சி எல்லாம் யாரும் கிடையாதுன்னு சொல்றீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க அடுத்தவங்கள்ட்ட பழகும் போது தம்பி தங்கைன்னு யாரையாவது கூப்பிட்டு பேசுறீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடியதாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கு வீடு எப்படி இருக்கும்? நல்ல ஒரு நீர்ப்பாசன வசதியோட பக்கத்துல தண்ணி புழங்கக்கூடிய இடத்துலதான் உங்களுக்கு வீடுங்கிறதே அமையும். மத்தவங்களுக்கு எல்லாம் தண்ணி 200 அடியில கிடைச்சா உங்களுக்கு 150 அடியிலேயே தண்ணி கிடைச்சிடும். அதனால தண்ணிங்கிறது நீங்க பக்கத்துல புழங்கக்கூடிய இடத்துலயே தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. வாட்டர் டேங்காவது பக்கத்துல இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புலதான் உங்களுக்கு வீடு அப்படிங்கிறது அமையும். இயல்பா உங்களுடைய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. தாத்தாவின் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பூர்வீகம், இன்னாருடைய பேரன் அல்லது இன்ன குடும்பம் சொல்லுவாங்கல்ல, ஒரு குடும்பத்துக்கு பட்ட பேர் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அது பேர் வாங்கின பாரம்பரியமா புகழ்பெற்ற ஒரு குடும்பமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அது சொன்னாவே இவங்க தாத்தா இன்னாரு அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு அது அடையாளம் தெரியக்கூடிய ஒரு விதத்துல அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுவே அவங்களுக்கு தீராத பிரச்சனைகள் எங்க இருக்குன்னா, தலையில அடிக்கடி டென்ஷன் ஆகுறதுனால தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு, வலிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு தலைக்கு மேல பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு மத்தவங்க எல்லாம் காரணம் இல்லைங்க, இவங்களே அந்த பிரச்சனைகளை உருவாக்கி இவங்களே தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சரி, அப்பாங்கிற கேரக்டர் இவங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, அப்பாவால கொஞ்சம் செலவுகள் அதிகமா இருக்கும். அப்பா ஏதாவது ஒரு வீட இடமோ வாங்கி வச்சுட்டு அதுக்காக இஎம்ஐ கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும், அல்லது ஏதாவது ஒரு விரயம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அப்பாவுக்கான ஒரு விரயம் அல்லது அப்பா செலவு பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளையும் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய தொழில் எப்படி அமையும்? பொதுவா தொழிலை பொறுத்தளவுல ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு தொழில் கல்விகள் படிக்கிறதுனாலும் தாராளமா நீங்க படிக்கலாம். அதே மாதிரி ஒரு தொழில ஆரம்பிக்கிறீங்க, இரும்பு இயந்திரங்கள் சம்பந்தமான தொழில இன்வால்வ் ஆகுறீங்கன்னாலும் அது தாராளமா உங்களுக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்குமானா நல்லாவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. தாராளமா நீங்க வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சரி, நம்ம வாழ்க்கையில சில வயதுக்கு உரிய பலன்கள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம இப்ப படிக்கிற குழந்தைக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டா, இவங்க தனிப்பட்ட முறையில படிப்பு தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நண்பன் என்ன படிக்கிறாங்களோ, என் நண்பன் இது படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதையும் நான் படிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி, இவங்களுடைய படிப்பு விஷயத்துல அப்பா தலையிடலாமான்னா தலையிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் என்ன மாதிரி வரன் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டா, வேலைக்கு போகக்கூடிய படித்த வரனாக அமையும் அப்படிங்கிறத தாராளமா சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு திருமணத்திற்கு பிறகே இவங்களுடைய வாழ்க்கையின் தரம் கொஞ்சம் உயரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஆண் பெண் இருவர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு தான் ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கு, ஒருத்தருக்கு திருப்தியான வருமானம்ங்கிறது இருக்காது. அது யாரு அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த மேஷ லக்னத்துல பாருங்க, பொதுவா நம்ம கிரகங்களே பார்க்காமல் கூட இந்த அளவுக்கு நம்மளால பலன் எடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில உள்ள சில நிகழ்வுகளை நம்ம யாருக்கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப மூத்த சகோதரத்தை வச்சு இவங்களை பாத்துக்கலாமே, அவங்களால ஒரு சில அழுத்தம் ஒரு ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி அவங்களால பெரிய அளவு மைனஸ் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. அதே போல இவங்களுக்கு திருமண மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்னா, நல்ல அழகான பெண், அமைதியான பெண் மனைவியாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அம்மா உன்னுடைய தன்மை எப்படி இருக்கும்? அம்மா கொஞ்சம் குழப்பவாதியாவே இருப்பாங்க, சதா ஏதாவது ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. இதை பண்ணாதடா, அதை பண்ணாதடா, அப்படி பண்ணாதடா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா எப்படி இருப்பாரு? அட்வைஸ் பண்ணக்கூடியவரா இருக்காரு. நீ இதை பண்ணாத, நீ இதையே இதை பண்ண அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி, ஏதாவது அவருடைய அனுபவத்தை சொல்லி எங்க காலத்துல எல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவருடைய அட்வைஸ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில உள்ள சில முடிவுகளை நீங்க இண்டிவிஜுவலா எடுக்காம அடுத்தவங்கள்ட்டையும் ஒரு தடவை ஆலோசனை கேட்டு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி ஆகுங்க. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு லக்னத்திற்கான ஒரு சூழ்நிலைகளும் நம்ம அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஜென்ரலான ஒரு பொதுவான பலன்களாக பார்க்க போறோம். ஸ்பெசிபிக்கா உள்ள நிகழ்வுகளை நீங்க உங்களுடைய ஜாதகத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். மேஷம் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா என்ன தெய்வத்தை அவங்க கும்பிட்டா வாழ்க்கையில வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னா,
நீங்க எப்போதுமே உங்களுக்கு தொழில், ஒவ்வொரு நிகழ்வுக்குமே ஒவ்வொரு தெய்வங்களை நம்ம வழிபடலாம். உங்களுக்கு தொழில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா தீராத கடன்ல நீங்க மாட்டுவீங்கன்னு இருக்கு. அந்த தொழில் நல்லா இருக்கணும்னா கால பைரவரை சனிக்கிழமை அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல பலன்கள் நிறைய ஏற்படும். நன்றி.